ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டின்னர். குல்தி பொஹ்னீன் ஹார்ஸ் கிராம், தமிழில் கொள்ளு. ஸோ இதை வச்சு இன்னைக்கு ஒரு டிஃபன் எப்படி பண்ணலாம், அது டின்னர் டிஃபன். எப்படின்னாக்கா நைட்டே பாருங்கள் ஊற வச்சுட்டேன். சாட்டர்டே நைட்டு ஊற வச்சாச்சு. காத்தால இது நல்லா ஊறி இருக்கு. தண்ணியோடு போட்டு நல்லா மழன்னு அரைச்சிக்கிறேன். நான் கம்மி குவான்டிட்டி இருக்கிறதுனால மிக்சியில் அரைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி கூட போட்டால் கிரைண்டரில் அரைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வழன்னு அரைச்சிக்கணும். அரைச்சின்றதை நல்லா ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சுட்டேன். புளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நைட்டே ஊற வச்சு அது நல்லா ஊறினுடுது. இருந்தாலும் நைட்டு டின்னருக்கு வச்சுட்டு இருந்தேன், அதனால அதை மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு உப்பு போட்டு வச்சுருந்தேன். அப்படி நல்லா ஃப்ளஃபியாக வந்துடுது. இப்போ கடாயை போட்டுக்கிறேன். எண்ணெய் தாளிப்பு நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ரெகுலர் தாளிப்பு சாமான், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் உங்கள் அடிஷன், இது விருப்பம். இப்போ நான் பாருங்கள் ஒன்றா எடுத்து நான் இதை போட்டிருக்கேன், கடாயில் போட்டிருக்கேன். சரி, அதுக்கு நேரம் ஆக ஆக நான் இப்போ என்ன ஆட் பண்ணிட்டுருக்கேன், தேங்காய் பொடி, தேங்காய் உப்பு. தேங்காய் பொடியாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் போட்டேன். அது கொப்பரையில் பண்ணது, அது ரொம்ப மணமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆனவுடனே உதிரியாக உப்பு மாதிரி ஆகிடுது. இப்போ பக்கத்து மாமிகிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண சொன்னேன். வாழைக்காயா அதுவான்னு ஷி வாஸ் ஆஸ்கிங் மீ கொஷின்ஸ். ஆனால் சாப்பிட்றதுலேயே ஷி வாஸ் இன்ட்ரெஸ்டட். பாருங்கள், கசப்பெல்லாம் தெரியுறதா? யூஸ்வலி ஒரு கசப்பு இருக்கும், அப்படியே இருக்கு. இந்த தேங்காவோட போடும்போது தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.